எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அனுஜய் ஸ்ரீராம். திமுகவின் புரொபகண்டா ஊடகமான சன் நியூஸ் மறுபடியும் ஒரு ஃபேக்கான நியூஸ பரப்பி விட்டு எல்லார்கிட்டயுமே செருப்படி வாங்கிட்டு இருக்கானுங்க. முக்கியமா அண்ணாமலை கிட்ட செருப்படி வாங்கியிருக்கானுங்க. நாயடி பேயடி வாங்கியிருக்கானுங்க. சும்மாவே இவனுங்க அரகொர அவதூறு செய்திகள தான் பரப்புவானுங்க. இப்போ தேர்தல் காலம் வேறயா? பாஜக மீது, மத்திய அரசு மீது வெறுப்பு வரணும். மக்களிடத்துல வெறுப்பு உணர்வு உண்டாகணும்னு சொல்லி வேணும்னே அவதூறு செய்திகள பரப்பிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. தமிழ்நாட்டில் பிஎம் ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் உள்ள மொழி ஆசிரியர்களின் விவரம். ஹிந்திக்கு 52 ஆசிரியர்கள் இருக்காங்களாமா, சமஸ்கிருதத்துக்கு 15 ஆசிரியர்கள் இருக்காங்களாமா, ஆனா தமிழுக்கு ஒருத்தவங்களும் இல்லையாமா, 0 ஆசிரியர்கள் தானாமா அப்படின்ற மாதிரி இவனுங்க இந்த சன் நியூஸ் குணா மாமா இருக்கார் இல்லையா, அவர் தலைமையில இப்படிப்பட்ட ஒரு ஃபேக்கான நியூஸ் கார்டை போட்டிருக்கானுங்க. டேய் குணா, உன் விசுவாசத்தை ஏன்டா இப்படி காட்டுற? நீ தீகா திமுக கொத்தடிமைன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியுமேடா. நீ அவங்களுக்கு மட்டும்தான் முட்டி போட்டு சேவகம் பண்ணுவேன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லாவே தெரியும். பண்றதா பண்ற, பாலிஷ்டா பண்ண வேண்டியதாண்டா. டேய் வெண்ண, பாலிஷ்டா இந்த செய்தியை போட வேண்டியதானடா. ஏன்டா ஈஸியா நீ பண்ற தப்புகளை கண்டுபிடிக்கிற மாதிரியே போடுற? இப்ப நீ போட்ட இந்த செய்தியை தமிழக மக்கள் கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடுவாங்களா? சன் நியூஸ்ல இந்த செய்தி வந்துடுச்சு, சன் நியூஸ்ல வந்ததுன்னா அது 100% உண்மையான செய்தியா தான் இருக்கும்னு சொல்லி தமிழக மக்கள் நம்பிடுவாங்களா? நீ இத மாதிரி செய்திலாம் போட்டா மக்கள் தேடி படிக்க மாட்டாங்களா? டேட்டா என்னன்றத பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சில டேட்டாலாம் குடுத்துட்டு சன் நியூஸ செருப்ப கழட்டி அடிச்சிருக்காரு. தவறான செய்திய பரப்புறது, அவதூறு செய்திய பரப்புறது, உண்மைக்கு புறம்பான செய்திய பரப்புறது. இதுதான் திமுக ஐடி விங்கினுடைய வேலை. அதுதான் இந்த திமுக புரொபகண்டா ஊடகமான சன் நியூஸ் முழு நேர வேலையாவே பாக்குது. கோபாலபுர குடும்பத்துக்கு சொந்தமான சன் நியூஸ் 24/7 இதே வேலையா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இதே திமுகவை சேர்ந்த எம்பி கலாநிதி வீராசாமி இருக்கார் இல்லையா, அவரு சென்னையில ஒரு ஸ்கூல் ரன் பண்றாரு. அந்த ஸ்கூல்ல தமிழ் கட்டாய பாடம் இல்ல. தமிழ் மொழி இருக்கு இல்லையா, அது கம்பல்சரி கிடையாது. தமிழ் மொழி அப்படின்றது அவங்க நடத்துற ஸ்கூல்ல சாய்ஸ் தான். ஆக்சுவலா இந்த கலாநிதி வீராசாமி மட்டும் கிடையாது மக்களே, திமுக காரங்க நடத்துற எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்லுமே இதே நிலைமை தான். அங்க தமிழ் அப்படின்றது கட்டாயமே கிடையாது, ஆப்ஷனல் தான். அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூல்ல தமிழ்ல பேசினா ஃபைன் எல்லாம் போடுவாங்க. தமிழ் 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 என் பேச்சு தமிழ் என் மூச்சு அப்படின்ற மாதிரிலாம் கத்துவாங்களே, இவங்க நடத்துற ஸ்கூல்ல தமிழ்ல பேசினா ஃபைனு. ஆனா இவங்க எல்லாம் மேடைகள்ல பேசுவாங்க பாருங்க, பப்பப்பப்பப்பப்பா, காதுல இருந்து ரத்தம் வரும். இவங்கலாம் இல்லன்னா இந்நேரத்துக்கு தமிழ்ன்ற மொழியே இருந்திருக்காது. தமிழே இருந்திருக்காது. திமுகவால தான் தமிழ் இப்போ வரைக்கும் உயிர் வாழுது அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. சிவாஜி கணேசனுக்கு செவாலியர் விருதுன்னு ஒண்ணு குடுத்தாங்க. அந்த விருது ஆக்சுவலா சிவாஜி கணேசனுக்கு குடுத்திருக்க கூடாது, திமுக காரங்களுக்கு குடுத்திருக்கணும். என்னமா நடிக்கிறாங்க? ரியல் லைஃப்ல ஒரு மாரி இருக்காங்க, ரீல் லைஃப்ல ஒரு மாரி இருக்காங்க, மேடைகள்ல ஒரு மாரி இருக்காங்க, வீட்டுக்குள்ள ஒரு மாரி இருக்காங்க, 4 செவுத்துக்குள்ள ஒரு மாரி இருக்காங்க, ஃபோன்ல ஒரு மாரி இருக்காங்க. அப்பப்பப்பப்பப்பா! உண்மையாலேயே செவாலியர் விருத திமுக காரங்களுக்கு தான் குடுக்கணும். இவரே தமிழ் தமிழ் தமிழ்னு கத்துவாராம். ஆனா இவர் நடத்துற ஸ்கூல்ல தமிழ்ல பேசினா நம்மள ஃபைன் கட்ட சொல்லுவாராம். இப்ப நீங்களே சொல்லுங்க. இவனுங்களுக்கெல்லாம் தானே நம்ம செவாலியர் விருது குடுத்திருக்கணும். சொல்லுங்க. கூச்சப்படாம சொல்லுங்க. இவனுங்களுக்கு தானே அந்த அவார்டு குடுத்திருக்கணும். நம்ம அண்ணாமலை அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு செருப்படி குடுத்ததுக்கு அப்புறமாவும் சன் நியூஸ் குணா மாமா இருக்கார் இல்லையா, அவர் அடங்கவே இல்ல. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்க. எப்படி நியூஸ் கார்ட் போட்டிருக்கான் அப்படின்றத பாருங்க. ஒப்புதல். தமிழ்நாட்டில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் நிரந்தர தமிழ் ஆசிரியர்கள் இல்லை என அண்ணாமலை ஒப்புதல். இங்குள்ள கேவிஎஸ்களில் 31 தமிழ் ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி மூலமே தமிழ் பாடம் கற்பிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் ஹிந்தி 52 மற்றும் சமஸ்கிருதத்திற்கு 15 நிரந்தர ஆசிரியர்கள் உள்ளனர். டேய், ஃபர்ஸ்ட் நீ என்ன சொல்லி கதறன? கேவி ஸ்கூல்ஸ்ல தமிழ் ஆசிரியர்கள் இல்லன்னு சொல்லி தானே கதறன. இல்லடா, தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்கடா, ஆதாரத்தை பாருடா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை செருப்பால அடிச்ச மாதிரி ஆதாரங்களை போட்டதுக்கு அப்புறமா இப்ப என்னன்னு கூவுற? இல்ல இல்ல இல்ல, இவங்க நிரந்தர ஆசிரியர்கள் கிடையாது, இவங்களாம் தற்காலிக ஆசிரியர்கள் அப்படின்ற மாதிரி ஏன்டா உருண்டு புரண்டு அழற? டேய் யாரா நீங்கெல்லாம்? எங்கிருந்துடா வரீங்க? இந்த சன் நியூஸ் குணா மாமாக்கு எம்புட்டு காழ்ப்புணர்ச்சி இருந்தா இந்த நியூஸ் கார்டுல அண்ணாமலையுடைய எந்த புகைப்படத்தை போட்டிருப்பான் பாருங்க. இந்த புகைப்படத்தினுடைய வரலாறு தெரியுமா தெரியாதா? யாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா குணா மாமா, உனக்கு தெரியாம இருக்குமா? உன் கட்சி, நீ சொம்படிக்கிற கட்சி ஆட்சியில, நீ சொம்படிக்கிற கட்சி சேர்ந்த ஒருத்தன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தான். அதுக்கு எதிராக அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படத்தை எடுத்து
கேலி கிண்டல் பண்ற மாதிரி எந்த இடத்துல போட்டு வச்சிருக்கான் பாருங்களேன். சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஜன்மமா இருந்தா இந்த இமேஜ இப்படி எவனாச்சும் யூஸ் பண்ணுவானா? இந்த திமிரு தெனாவட்டுக்காகவே திமுக இந்த தேர்தல்ல தோக்கணும். மண்ண கவ்வணும். இந்த நியூஸ் கார்டுக்கும் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பிஞ்ச செருப்பாலேயே அடிச்சிருக்காரு. பிஞ்ச செருப்பாலேயே லிட்டரலி பிஞ்ச செருப்பாலேயே அடிச்சிருக்காரு. அதுக்கு அப்புறமா சன் நியூஸ் குணமாமா இந்த விவகாரத்தை குறித்து நியூஸ் கார்டு போடவே இல்ல. அதுக்கப்புறமா ஆள் அப்ஸ்காண்டு ஓடி போயிட்டான். அண்ணாமலை கொடுத்த பதிலடியை பாருங்க, உண்மையிலே டாப் நாச்சா இருக்கும். மீண்டும் மீண்டும் தவறான தகவல்களை பரப்புவதையே தொழிலாக கொண்டிருக்கிறது பிஎஸ்என்எல் கேபிளை திருடி வளர்ந்த சன் நியூஸ் தொலைக்காட்சி. பிஎஸ்என்எல் கேபிளை திருடி வளர்ந்த சன் நியூஸ் தொலைக்காட்சி. கேந்திர வித்யாலயா பள்ளிகள் அமைக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசு பணியாளர்கள் பணியிட மாற்றம் பெறும்போது அவர்கள் குழந்தைகளின் கல்வி தடைப்படக்கூடாது என்பதற்காகவே. பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மத்திய அரசு துறைகளை சேர்ந்த ஊழியர்களின் குழந்தைகள் படிப்பதால் வெவ்வேறு மொழிகள் அங்கு கற்றுக் கொடுக்கப்படுவது இயல்பு. அங்கு பயிலும் மாணவர்களின் விருப்ப மொழிக்கேற்ப தமிழ் உட்பட அனைத்து மொழிகளுக்கும் தேவையான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனை தமிழக மக்களும் நன்கு அறிவார்கள். இத்தனை ஆண்டு காலமாக தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கேந்திர வித்யாலயா பள்ளியில் இடம் கோரி பரிந்துரை கடிதம் கொடுத்து கொண்டிருந்த திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களும் நன்கு அறிவார்கள். தமிழகத்தில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களே இல்லை என்று பொய்யான செய்தி வெளியிட்டிருந்த கேபிள் திருட்டு சன் தொலைக்காட்சி தற்போது 31 தமிழ் ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள் என்ற உண்மை வெளிவந்ததும் அவர்கள் நிரந்தர ஆசிரியர்கள் இல்லை என்று மழுப்பிக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் சுமார் 10,000 தற்காலிக ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். சன் தொலைக்காட்சியின் கூற்றின்படி அவர்கள் அனைவரும் ஆசிரியர்கள் இல்லையா? அவர்கள் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கவில்லையா? திமுக கூறும் தமிழகத்தில் உள்ள மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் இவர்கள் இல்லையா? தமிழகத்தில் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் வகுப்பறையில் தமிழில் பேசினாலே அபராதம் விதித்துக் கொண்டிருக்கும் போது இந்த போலியான தமிழ் ஆர்வத்தை காட்டி யாரை ஏமாற்ற முயல்கிறது இந்த திருட்டு கும்பல் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்டு விட்டுருக்காரு. இங்க இன்னொரு விஷயத்தையும் நாம பார்த்தே ஆகணும். இந்த தற்காலிக ஆசிரியர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நாட்களாக போராட்டம்லாம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. அந்த தற்காலிக ஆசிரியர்களை இந்த திமுக அரசு எப்படி நடத்தினாங்க? எவ்வளோ மோசமாக அவங்கள இழுத்துட்டு போயிட்டு கைதெல்லாம் பண்ணாங்க. தற்காலிக ஆசிரியர்களை குறித்து சன் நியூஸில் இப்படிப்பட்ட ஒரு நியூஸ் கார்டு அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா செருப்பை கைட்டு அடிக்க மாட்டாங்க. டேய் குணமாமா, உன்னை தான் சொல்கிறேன், உன்னை செருப்பு கைட்டு அடிக்க மாட்டாங்க. ஏன்டா இங்கே நாங்கள் அவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம், அப்போல்லாம் நீ அதை பற்றி செய்தி போடவே இல்லை, இப்போ நாடா கேவி ஸ்கூல் பற்றிலாம் போடுற அப்படின்ற மாதிரி அவங்க உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. இவங்க தேர்தலில் வாக்குறுதியாக கொடுத்தாங்க, தற்காலிக ஆசிரியர்களாக இருக்கிறவங்கள நாங்கள் பர்மனெண்ட் ஆக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அதை கேட்டு போராட்டம் பண்ண ஆசிரியர்களை தூக்கின்னு போய் கைது பண்ணாங்க. ஆனால் இவனுங்க இப்போ கேவி ஸ்கூலில் தற்காலிக ஆசிரியர்கள் தான் இருக்காங்க, நிரந்தர தமிழ் ஆசிரியர்கள் இல்லைன்னு நீலி கண்ணீர் வடிக்கிறானுங்க. வந்தே